எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம் பிதாவே. இந்த காலை வேலைக்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, சர்வ சேனையும் போற்றிட நாமும், தூதர்கள் வணங்கிடும் நாமும் ராஜா, பூலகத்தால் போற்றிடும் நாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ராஜா. அது நாமத்தை நாங்கள் பறைசாற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக சொந்த குமாரனே கொடுத்தீரல்லவோ. ஓ, நீ நல்லவர் என்று அறிக்கை செய்கிறோம் அப்பா. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு வந்தீங்களேப்பா. நீர் எங்களுக்காக சிலுவையில் ஆண்டவரே எங்கள் பாவங்களை சுமந்தீரே, எங்கள் சாபங்களை சுமந்தீரேப்பா, எங்கள் கரமத்தை சுமந்தீரேப்பா, எங்கள் தோஷங்களை சுமந்தீரே, எங்கள் வியாதிகளை சுமந்து தீர்த்தீரே சிலுவையில் அப்பா. எங்களுக்காக தரித்திரமாக தொங்குனீங்களா ஆண்டவரே, எங்களுக்காக மரணத்தை ருசி பார்த்தீங்களேப்பா. எங்களுக்கு சமாதானத்தை ஊண்டு போன வாக்கிலே அந்த பாவத்துக்கான தண்டனை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களே ராஜா. உமக்கு நன்றி, நன்றி. எல்லாம் முடிந்தது சொன்னீங்களே பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறோங்க பிதாவே. பரிசுத்த ஆவியானவரே, உங்களை வரவேற்கிறோம் அப்பா. பிரசனத்தால் நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எனக்கா இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை, என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்னை மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. ஆண்டவரே, நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உங்க சுத்த கிருபையானவரே. உங்களுடைய இலக்கங்களுக்கு முடிவுகளை எழுதியிருக்கப்பா. என் தேவ அன்புள்ள தேவனா இருக்கீங்க, எங்க மன்னிக்கிறவளா இருக்கீங்கப்பா. நீங்க நல்லவராப்பா. பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவரை காணாமல் தனிந்து போனவனா, பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா, அறுவரை காணாமல் கழிந்து போனவனாம், தரிசன எண்ணில் தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைக்கவரே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. அப்பா, இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே உங்க கிருபை தான் வாழ வைக்கிறது ஆண்டவரே. ராஜா, எண்ணுகிறோம் ஆண்டவரே, எத்தனை நல்லவர் அப்பா. எல்லா தீங்குக்கு விலகி பாதுகாத்தீர் ஆண்டவரே. தந்தையை போல தோழி மேல் சுமந்து வந்தீரே, ஏந்தி தாங்கினீரேப்பா. ராஜா, உமக்கு நன்றி. எங்களை காண்கிற தேவனே, உமக்கு நன்றி அப்பா. எங்க துக்கங்களை மாற்றுகிறவரே, உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். உண்மை போல எங்க நேசிக்க யாரும் உண்டாண்டவரே. பிள்ளைகளை விட உறவுகளை விட நீங்க மேலானவர் அப்பா, அன்புள்ள தேவன் அப்பா. நீங்க உமக்கே நன்றி செலுத்துகிறோம். தோல்வியின் ஆழங்களில் ஒழுகி போனவனா, வாழ்ந்திடம் நோக்கங்களை இழந்து போனவனா, தோல்வியின் ஆழங்களில் முழுகி போனவனா, வாழ்ந்திடம் நோக்கங்களை இழந்து போனவனா, அற்பமான என்னை அற்புதமாய் மாற்றி அற்புதங்கள் செய்ய வைத்தவரே. இத்தனை கிருபை என் மேல் அளவற்ற கிருபை, எனக்கா எத்தனை கிருபை என் மேல்
கிருபை. என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம், என்னை மட்டும் கிருபை என்று உயர்த்தி வைத்தது. என்னை விட எத்தனை பேர் நல்லவனாக இருந்தோம், என்னை மட்டும் தேடி வந்து சுமந்து கொண்டதை. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குவே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. அல்லேலூயா, உங்க கிருபை போதுமே. ஓ தேவனே, அப்பா பிதாவே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறுத்து போயிருந்த எங்களை உயிரோடு கூட எழுப்பினீங்களேப்பா. உயிருள்ள தேவன் ஆராதிக்கும்படி நீரே மெய்யான தேவன், நீரே சமாதானத்தின் தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதானவரே, எங்கள் மனக்காங்கள் தெரிஞ்சிடப்பா. எனக்கு எல்லாரும் தேவனில சொன்னீங்களேப்பா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரங்கள் தாவே. தேவனே உயர்த்துகிற ஆண்டவரே. ஆமென். உட்காருங்க. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தாமரையிலிருந்து வாழ செய்த தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலையிலிருந்து வாழ செய்ய தயவு. பாரபட்சம் பார்க்காத தயவு, எளியவனை உயர்த்தி வைக்கும் தயவு. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்ததே. ஆண்டவரே, எங்க தெரிந்து கொண்டதற்காக நன்றி அப்பா. எங்க அழைத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் நல்லவங்க நீங்க அழைக்கலப்பா. எங்க அழைக்கிற தேவன் மிக மிக நல்லவரப்பா. நீங்க இயேசுவே எனக்கு ஸ்தோத்திரம். குறிப்பாத்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியது. குறிப்பாத்து எறியப்பட்ட சவுலின் அம்புகள் திசை மாறி போக செய்த தயவு பெரியது. ஒரு அறையின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த தயவு பெரியதே. இந்த தயவு பாட ஜீவன் உள்ளதே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே. உங்க தயவு என்னை சேதமின்றி பாதுகாத்ததே. ஒரு சேவம் என்று தலைமுறையாய் பாதுகாத்ததே. தலைமுறையானவரே, எத்தனையோ தலைமுறை தாண்டி போயிருந்தாலும் இந்த தலைமுறையை தெரிந்து கொண்டீங்களப்பா. இயேசு ஆராதிக்கும்படி உங்க நன்றியானவரே. தேங்க்யூ அப்பா. நீ நல்லவர் அப்பா. மெய்யான தேவனாகிய உங்களுக்கு தெரிந்து கொள்ளும்படி கண்களை தந்துறேன். சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமர்ந்து போனதே. என் பேரை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றது. சுற்றி நின்ற ஜலங்கள் எல்லாம் அமர்ந்து போனதே. என் பேரை மட்டும் பத்திரமாய் மலையில் நின்றது. முழுகமென்று எதிர்பார்த்த கண்கள் தோன்றது. பார்த்த வந்து உயர்த்தி வைத்தது. என்னை உயர உயர
சேர கொண்டு செல்லுமே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதம் என்று பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதம் என்று பாதுகாத்ததே. ஒரு சேதமின்றி தலைமுறையாய் பாதுகாத்தது. தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு, என்னை தலையிலிருந்து வாழ செய்த தயவு, பாரபட்சம் பார்க்காத தயவு, வரை வைத்து வைக்கும் தயவு, தலைமுறைகள் தாண்டி நிற்கும் தயவு. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதம் என்று பாதுகாத்ததே. உங்க தயவு பெரியதே, உங்க தயவு சிறந்ததே, உங்க தயவு என்னை சேதம் என்று பாதுகாத்ததே. ஒரு சேதம் என்று தலைமுறையாய் பாதுகாத்ததே. அப்பா ஆண்டவரே, என்னைக்கும் நான் மூழ்கி போயிருக்கணும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே எதிரடியா வந்தாலும், எத்தனையோ சூழ்நிலை எங்களை கலந்தடித்தாலும், என் தேவனோ எங்களை கூட இருந்து எங்க எல்லா சத்துருக்களும் கையிலிருந்து விடுவித்து ஆண்டவரே, எங்கள் சத்துருக்களுக்கு மொத்த நீர் எங்களை பந்தி ஆயத்தப்படுத்தி எங்கள் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீரானவரே. எங்கள் பாத்திரம் நிரம்பி வருகிறது விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, எல்லா சத்துருக்கு மேல எங்கள் தலையை உயர்த்தின தேவனுக்கு நன்றி 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 அப்பா. ஆண்டவரே எசையா ஆராதிக்கிறோம் அப்பா, உங்களை போற்றுகிறோம், உங்களை கனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. சாஸ்திராகமா பணிந்து கொண்டு ஆராதிக்கிறோம். சிருஷ்டிகரே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ ஜனங்கள் எல்லாம் தகப்பனே சிருஷ்டிப்பை சொல்லிக் கொள்றாங்கப்பா, நீங்க படைச்சதை கும்பிடுறாங்க. ஆனா நாங்கள் ராஜா படைத்த தேவன் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா, எங்கள் கண்களை திறந்தரே. ஓ பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 தகப்பனே, நீ நல்லவர். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதரில் யாரும் கண்டிரா மகிமகிழ் உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவர், உம்மை ஆராதிப்பேன். ஆதிய மந்தமமா இருப்பவரே, தொடக்கம் முடிவு இல்லாதவரே, இருக்கிறவரே, நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. நீரே உமக்கு முடிவு ஒன்றும் இல்லையே. நீரே உமக்கு ஆரம்பம் இல்லையே. நீரே உமக்கு முடிவு ஒன்றும், உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னதர், நீரே பரிசுத்தர், நீரே
மகத்துவ உம்மை ஆராதிப்பேன். நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ உம்மை ஆராதிப்பேன். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும் ஒருவரும் ஒரு நாளும் கண்டீராதவரும் மனுஷர்களால் பார்க்கக்கூடாதவரும் மகிமையான ஒளியிலே ஜோதியா இருப்பவரே, அப்பா பிதாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, சேனைகள் கர்த்தாவே, நீ ஒருவரே பரிசுத்தர் 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 பரிசுத்தத்தின் மகத்துவம் உள்ளவரே, ஜோதிகளின் பிதாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம். எங்கள் தேவன் ஆவியா இருக்கிறீங்களப்பா. தேவனை ஒருவனும் ஒரு நாள் கண்டதில்லை. தேவன் ஆவியா இருக்கிறீரே. ஓ, எங்கள் தீர்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ உலாவி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆவியானவரே. ஒரு பிரசனத்துக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். நீ நல்லவர் நல்லவர் அப்பா. ஏழைகளுக்கு பலனானவரே, நெருக்கப்படுகிற காலங்களில் எங்கள் தஞ்சமானவரே, எங்கள் கோட்டையும் மரணமா இருப்பவரே, எங்கள் கேடகமே, எங்கள் துருகமே, எங்கள் கண்மலையே, எங்கள் வீழ்ந்த அடைக்காலமே, எங்கள் ரட்சியில் கொம்பே வீழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். ஓ தேவனே, நன்றி. ஒரு மனமாய் ஓரிடத்து கூடி வந்துள்ளோம். இந்த இரவுலவாக மகிமையா நிரப்பிடுமே. ஒரு மனமாய் ஓரிடத்து கூடி வந்துள்ளோம். இந்த இரவுலவாக மகிமையா நிரப்பிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியாரை நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க வல்லமையா நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க ஆவியார நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க வல்லமையா நிரப்பிடும். வளங்களா நிரப்பிடும் கரத்தினாலே நிரப்பிடுமே. வரங்களா நிரப்பிடும் கரத்தினாலே நிரப்பிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியார நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க வல்லமையா நிரப்பிடும். அப்பா, பெந்தகோஸ்து நாளில் ஆண்டவரே 120 சீஷர்கள் கூடி இருந்தாங்களப்பா. அக்கிரமயமான ஆவியானவர் அப்பா இறங்குனீங்களே. ஓ, சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவரே, வெளியீட்டு அறையினில் ஊற்றின அபிஷேகத்தை அக்கினிமயமாக எங்கள் மீது ஊற்றுமே. வெளியீட்டு அறையினில் ஊற்றின அபிஷேகத்தை அக்கினிமயமாக எங்கள் மீது ஊற்றுமே. ஊற்றிடம் ஊற்றிடம் அபிஷேகத்தை ஊற்றிடுமே. ஊற்றிடம் ஊற்றிடம் அபிஷேகத்தை ஊற்றிடுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியால நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க வல்லமையா நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க ஆவியால நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் வல்லமையா நிரப்பிடும். அப்பா நன்றி. புது புது பாஷைகள் நாங்கள் இன்னும் பேசணும். பரலோகம் பிறப்பதை அனுதினமும் பார்க்கணும். புது புது பாஷைகள் நாங்கள் இன்னும் பேசணும். பரலோகம் பிறப்பதை அனுதினமும் பார்க்கணும். பார்க்கணும் பார்க்கணும் தரிசனங்கள் பார்க்கணுமே. பார்க்கணும் பார்க்கணும் தரிசனங்கள் பார்க்கணுமே. நிரப்பிடும் நிரப்பிடும் ஆவியார நிரப்பிடும். நிரப்பிடும் நிரப்பிடும் உங்க வல்லமையா நிரப்பிடும்.
அப்பா உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, அப்பா இல்லாத உயிர்ப்பு அழைக்கிற தேவனே, ஓ சிருஷ்டி கர்த்தாவே, எங்கள் மீட்பரே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பணும், அசைவுகள் உண்டாகி அறுவடைகள் பெருகணும். உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பணும், அசைவுகள் உண்டாகி அறுவடைகள் பெருகணும். எழும்பணும் எழும்பணும் சேலைகளா எழும்பணுமே, அப்பா எழும்பணும் எழும்பணும் சேலைகளா எழும்பணுமே. பரவணும் பரவணும் எழுப்புதற்கு பரவணும், நிரம்பணும் நிரம்பணும் சபைகள் எல்லாம் நிரம்பணும். பரவணும் பரவணும் எழுப்பதற்கு பரவணும், நிரம்பணும் நிரம்பணும் சபைகள் எல்லாம் நிரம்பணும். அப்பா நீங்க சொன்னீங்களப்பா, நான் போவது உங்களுக்கு புரோஜனமாக சொன்னீங்களேப்பா, நான் போய் வேண்டிக் கொள்வேன், அப்போது பிதாவாகிய தேவன் தேற்றவாளர்களுக்காக அனுப்புவார் சொன்னீங்களப்பா. ஹெல்பர் உங்களுக்கு உதவி செய்யும்படி தேற்றவாளர் உங்கள் சகல சக்திகளும் உங்கள் வழி நடத்துவார். காத்திருங்க சொன்னீங்களேப்பா. அப்போது பெந்தகோஸ்தர் காத்திருக்கும் போது அப்பா 120 சீஷர்கள் மேல் ராஜா பரிசுத்த ஆவியானவர் நவமான பாஷைகளால் அக்கினிமயமான நாவுகள் இறங்கினீங்களேப்பா. ரே லே ரா 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 கா பா ரே கா பா ஜோ ரா நாமா ஷே லஹதோ ரிஹாப் ரஹதோ ரே ஹதே. ஓ அந்த ஆவியானவர் ராஜா எங்க மத்தியில் இருப்பதற்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தூயவரே துறையாளரே ரே ஹந்தரோ ரே ஹார நமஸ்தே. ஓ ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். ஓ ஹந்தரோடோ சேகரனபா. ஓ வேணானவரே கஞ்சமானவரே அந்த ரிஹாக்கரனபா. கண்ணீரை துடைக்கிறவரே, ஏழைகளுக்கு பலனானவரே, தாங்குகிற தேவனே ரத்மஹதோ. தாவீதின் குமாரனே, பலவீனத்திலே பலத்தருகிற உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. காலையும் மாலையும் அல்லேலூயா, நான் விடும் சுவாசமே அல்லேலூயா. நான் சோர்ந்து போகும்போது என் கலானாக மாறும், நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமாவும் பாடும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை காலத்திலும் நான் சொத்துரைப்பேன், அது துதிக்கிற துதி போதும் என் நாவில் இருக்கும் ஆண்டவரே. உங்க சமூக நித்திய பேரை கொண்டாண்டவரே, உங்க சமூகத்தில் மனமகிழ்ச்சி உண்டுப்பா. தேவனே உமக்கு நன்றி. நீரே துதிகளுக்கு பாத்திர ஆராதிக்கிறோம். கண்மலை ஒற்றியில் அல்லேலூயா, ஆலையே விரும்பிலும் அல்லேலூயா. கண்மலை ஒற்றியில் அல்லேலூயா, ஆலையே விரும்பிலும் அல்லேலூயா.
நான் உயர போடும்போது என் வெற்றி கீதமாகும். நான் தாழ நிற்கும் போது எனக்கு ஏற்றும் கீதமாகும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. அப்பா காலை மாலை அந்நிய சந்தி மதியம் 3 வேளையும் ஆராதிக்கிறோம் ஐயா. தேங்க்யூ அப்பா. சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லே. சத்துருவே சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, என ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்து அளவு பெருக, நான் திருட்டு பாடும்போது சிறுத்தாய் கனவு பிறக்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ என் கீதமானவரே யா லாஹாந்தரோ. ஓ தேவனே உயர்த்துகிறோம் ராஜா. பிதாவாகிய தேவனே குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ முதலில் காலையில் ஸ்தோத்திர பலிகளை இயேசு நாமத்தில் செலுத்துகிறோம் பிதாவே. அப்பா தகப்பனே எங்க தேவனே தகப்பனே நீ நல்லவர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே. எத்தனை நல்லவர், எவ்வளவு கோடி ஜனங்கள் இருக்காங்கப்பா. ஆனா ஒன்றுக்கும் உதவாத எங்களை தெரிந்து கொள்றீங்களா ஆண்டவரே. தள்ளப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் நீங்க தெரிந்து கொள்றீங்களேப்பா தகப்பனே. உங்க நாமத்தை உயர்த்தும்படி அப்பா, பலவாக வெக்கப்படுத்தும்படி பலவினர் எங்களை தெரிந்து கொண்டீங்களப்பா. ஞானமாக வெக்கப்படுத்தும்படி பைத்தியமாக தெரிந்து கொண்டீங்களப்பா. பலவர்களுக்கும் பலனற்றவர்களுக்கும் உதவி செய்து லேசான காரியம் அற்ப காரியம் சொன்னீங்களே ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா, நாமும் தனிக்கப்பட்ட ஜனங்களா, உடன்படிக்கும் பிள்ளைகளா, ராஜரீக ஆசாரிய கூட்டமா, பரிசுத்த வாரங்களா, லேவியர்களா ஆண்டவரே உங்க நீதியை கருத்து கொண்டு வந்திருக்கோம் ஐயா. ஓ தேவனே உங்க பலியை செலுத்த வந்திருக்கோம் ராஜா, உங்க பலியை செலுத்த வந்திருக்கோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா வியாதிகள் நீங்குவதாகப்பா ஆண்டவரே. ஜனங்கள் வியாதிகள் நீங்குவதாக, தவிப்பு நீங்குவதாகப்பா, சஞ்சலம் நீங்குவதாக ஆண்டவரே, வியாதிகள் நீங்குவதாக ஆண்டவரே. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேங்க்யூ அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே அப்பா உங்க பேரத்தில் கலந்து கொண்டிருக்கோம் ராஜா. ஆமா ஆண்டவரே, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பாங்க சொன்னீங்களா ஆண்டவரே. எங்க பலன் நீங்க தானேப்பா ஆண்டவரே. எங்க பலனாக கர்த்தாவே ராஜா உங்க சமூகத்தை எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எங்க சத்தியத்தை சொல்லிக் கொடுங்கப்பா. சத்தியத்தை அறிந்தால் அதிக சக்தி உங்களை விடுதலாக்கும் சொன்னீங்களா ஆண்டவரே. ஏசப்பா இன்னைக்கு எல்லா சபைக்குள்ளும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியால் ஊற்றப்படணும் ஆண்டவரே. கடைசி நாட்கள் அப்பா சபைக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவரே பரிசுத்தா பெற்றுக்கொள்ளணும் ராஜா. அப்பா அவர் உள்ள வரும்போது தான்ப்பா ஆண்டவரே விசுவாசம் நிற்க முடியும் ஆண்டவரே, பலத்தில் நிற்க முடியும் ஆண்டவரே. தேற்ற பலனே எங்களோடு பேசுங்கப்பா.
என் வாயில வார்த்தையை போடும் ஆண்டவரே, என்னை வந்து பேசும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? தேங்க்யூ அப்பா. இன்னைக்கு நான் உங்களுக்கு பேச போற என்ன தலைப்பு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். ஆமென். இன்னைக்கு சபைக்கு தேவையான முக்கியமானது பார்த்தீங்கன்னா, சபை ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியார் வேணும். ஆமென். நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, சபைக்கு வந்து நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், சபையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டோம், சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், எல்லாம் நல்லது. ஆனால் ஒரு விசுவாசிக்கு முக்கியமானது எதுன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அல்லேலூயா. அதற்காக இயேசுநாதர் கூட அவர் ஞானஸ்தானம் எடுத்தவர்களே பரிசுத்த ஆவி புறாவை போல இறங்கினாராம். ஆமென். இல்லை, அவர் வந்து சொல்றாரு பலன் அடைய முடியும். நம்ம பரிசுத்தா பெறாமல் இருக்கும்போது நம்ம அநேக காரணம் விசுவாசத்தை நிற்க முடியாது. பிரச்சனை வரும்போது நம்மளால தள்ளாடிடுவோம், காத்து அடிச்ச மாதிரி என்ன பண்ணுவோம், அப்படி இப்படி ஆடி போயிடுவோம். ஆனால் ஆவியை உள்ள வந்துட்டாருன்னா நீங்கள் சாவது வரைக்கும் போக மாட்டார், உங்க கூட தான் இருப்பார். அவர் உங்களுக்கு தங்கி இருப்பார் அவர். அல்லேலூயா. ஏன்னா உங்க சரீரமே தேவன் தங்கும் ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியார் தங்கி இருக்கிறாராம். அல்லேலூயா. நான் உனக்குள் உலாவி உன் தேவனாய் இருப்பேன், நீங்கள் ஜனமாய் இருப்பீர்கள் என்று புதிய உடன்படிக்கை அவர் ரத்தத்தினால் செஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்திலிருந்து இயேசப்பா சீஷர்கள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பரிசுத்தா பெற்றுக்கொள்ளல. அது உதாரணமாக அப்போஸ்தலர் பேதுரு, நீங்க அவரை பத்தி நீங்க வாசிச்சு பாருங்க. இயேசுநாதர் வந்து பூமியில் இருக்கும்போது ஊழியம் செஞ்சாரு. சீஷர்கள் 12 பேர் கூட தான் இருந்தாங்க. ஆனா இயேசு மரித்து அடக்க பண்ணப்பட்டு உயிரோடு இருந்த பிறகு பரலோகம் போறாரு. கடைசியா சீஷரை சொல்றாரு, எல்லாம் கலந்து போயிருக்காங்க. ஏன்னா அவனு சொன்னா பரலோகம் போறேன் சொன்ன உடனே கூடயே இருந்தாங்களே, மனசு கேட்கல அவங்களுக்கு. புரியுதுங்களா? இல்லை, ஆண்டு எல்லாம் 3 பேரும் போஷிச்சாரு, நல்லா அருமையாக பார்த்துக்கினாரு அவங்கள. டீச்சருங்களை எல்லா சூழ்நிலையும் ஜம்மன் பார்த்துக்கினாரு. நீ பரலோகம் போறான்ற உடனே அவன் எல்லோருக்கும் மனக்கவலை, ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே. எப்போதும் கூடியே இருந்தாரு, எல்லாம் எங்களுக்கு ஊழியர் செய்தி எப்படி சொல்லி கொடுத்தாரு, அற்புதம்லாம் செஞ்சாரு, கடல் மேல் நடந்தாரு, கண்ணுக்கு கண்ணை கொடுத்தாரு, காது கேட்க காது கேட்க வச்சாரு, நடக்க சப்பானி நடக்க வச்சாரு, செத்துகள் தொட்டு எழுப்புறாரு, குஷ்டரோக சுகமாக்குறாரு, கடல் மேல் நடக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் போறாருன்னு சோர்ந்து போயிட்டாங்க. என்ன அவை பெற்றுக்கொள்ள பரிசுத்தாவிய பெற்றுக்கொள்ளல அவங்க. அப்போ சீசப்பா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் கலங்குறீங்க? நான் போறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. அல்லேலூயா. நான் போய் பிதாவிற்கு வேண்டிக் கொள்வேன், அப்போது பிதாவாகிய தேவன் வேறொரு தேற்றரவாளன், அல்லேலூயா, வேறொரு தேற்றரவாளன் நான் வேண்டி உங்களுக்கு அவர் அனுப்புவார் சொல்ல. நீங்க என்ன பண்றீங்க? நான் சொல்ற வருகிறீங்க. பெந்தகோஸ்தே வரும்போது நீங்க சீஷர்கள் எல்லோரும் உடன்படப்பட்டு நீ காத்திரு மேல் விட்டு அறையினில, அப்ப பரிசுத்த அவங்க மேல் வந்து பங்குவாரு, அப்ப நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று. ஆமென். எதற்கா பரிசுத்த ஆண்டு கொடுத்தாரு நமக்கு? அவர் நம்ம மேல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோமா? பலன் அடையுமா. அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு தாழ்மை இருந்தாலும் சரி, ஒண்ணுமே தெரியாத மக்கா இருந்தாலும் சரி, ஆண்டு உள்ள வந்துட்டாரு ஆவியானவர், உங்களை அப்படியே நாளுக்கு நாள் உங்களை பலப்படுத்தி ரொம்ப உங்களை என்ன ஷார்ப் ஆக்கிடுவார், உங்களை ஷைன் ஆடுவீங்க. அப்படி நீங்க உங்க தோற்றமே மாறி போயிடும். அல்லேலூயா. அது வாசிங்க, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். எஸ். அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒருத்தத்தில் வந்திருந்தார்கள். ஆமென். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, ஆமென், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
அல்லேலூயா. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். ஆமென். அப்ப அது பாத்தீங்கன்னா எல்லாம் காத்து இருக்க, ஆண்டவர் சொன்ன எல்லாரும் காத்து இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லாரும் பற்பல பாஷைகள் பேசுறாங்க. எப்படி இருக்கிறாராம்? அக்கினிமயமான நாவுகள். அக்கினிமயமான நாவுகள். அல்லேலூயா. நம் தேவன் எப்படி இருக்காரா? பரலோகத்தில் அக்கினியா இருக்கிறார். அவர் சிங்காசனம் முன்பு அக்கினி கடல் ஓடுதான். ஆமென். இவர் சுட்டெரிப்பின் ஆவியானவர், நுகங்களை சுட்டெரிக்கிறவராக இருக்கிறார். வியாதியை சுட்டெரிப்பார், சத்துருக்களை சிதறடிப்பார் இவர். அல்லேலூயா. அப்போ அக்கினிமய வந்த போது எல்லாரும் பற்பல பாஷையில் பேசுறாங்களாம். அங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல், அங்க ஃபெஸ்டிவல் நடக்குது, ஒரு பண்டிகை நடக்குது, அங்க யூதர்களின் பண்டிகை நடக்குது அங்க. அப்ப யூதர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்ல இருந்தும் வேற ஜனங்கள்லாம் வந்திருக்கா, பண்டிகைக்கு வந்திருக்காங்க. வேற பாஷை பேசுறவங்க, வேற லாங்குவேஜ் பேசுறவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றது பார்த்தோன்னா தமிழ், தெலுங்கு, ஹிந்தி பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க, அப்படி நிறைய பாஷை நம்ம இருக்கிற இந்தியாவில் தேசத்துல. அந்த மாதிரி எல்லா தேசத்துல கூடி வந்திருக்காங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த நிரப்பப்பட்ட உடனே எல்லாரும் அவங்க பாஷையில் பேசுறாங்களாம், அவங்க ஜென்ம பாஷை பேசுறாங்களாம். இவருக்கு ஆச்சரியமா இருக்குன்னா, இது என் பாஷை அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு குடிச்சிட்டு வளர்றான் நான். ஆனா அதை பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் குடிச்சிட்டு வளரல, நீங்கள் சிலுவை அறையப்பட்ட கிறிஸ்து அவர் உயிரோடு எழுந்தாரு, அதுக்கு நாங்க சாட்சிகளா இருக்கும் என்று பரிசுத்த ஆவி எங்களுக்கு சாட்சியா இருக்கிற எங்களுக்கு நிலையிடுவார் என்று. அப்ப முதலாவது பிரசங்கம் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் பேதுரு பரிசுத்த ஆவி நிறைந்த உடனே மார்க்கெட் வீதியில போய் பிரசங்கம் பண்றாரு. நீங்க சிலுவையில் கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரு, அவர் தான் மீட்பர், அவர் தான் ரட்சகர், உங்கள் பாவங்களை சுமந்து தீர்த்தார் என்று பகிரங்கமாக பிரசங்கம் பண்றாரு. எல்லாரும் ஒரு ஆச்சரியம், என்னடா எல்லாம் படிச்சவங்களா நிக்கிறாங்க, இன்டெலிஜென்ட், ரொம்ப ஞானமுள்ளவா நிக்கிறாங்க. அவனுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை எப்படி இவருக்கு சொல்றாரு? இவரும் மீன் பிடிக்கிறவராச்சே, பேதுரும் மீன் பிடிக்கிறவரு, படிப்பறிவு இல்லாத மனுஷன் அவருக்கு, உண்மை தெரியாத அவருக்கு சத்தியத்தை எப்படி பேசுறாரு அவர்? ஹல்லேலூயா. ஏறக்குறைய 3000 பேரு ஒரே நாள்ல ஞானஸ்நானம் எடுத்தாங்களாம். ஆமென். ஒரே நாள்ல. காரணம் பரிசுத்த ஆவியை அவங்கள சத்தியத்தை என்ன பண்ணார்? அவங்களுக்குள்ள பகிர்ந்தளித்தார். இது பேதுரு சாமர்த்தியம் கிடையாது, பேதுருடைய சாமர்த்தியம் இல்லை. பேதுருக்கும் அந்த ஜனங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை பேதுருக்கு விதைக்கும் போது அவன் மனசு ஆண்ட தொட்டார் அவங்களுக்கு. அல்லேலூயா. அப்போ அவங்க இருதயம் கடித நிமித்தம் என்ன பண்றாங்க? மனசு உடைஞ்சி, ஐயோ நாங்க என்ன பண்ணணும், என் பாவத்தை விட்டு மனம் திரும்ப என்ன பண்ணணும் சொல்லுங்க பேதுருவே ஏறாங்க. ஒண்ணுல நீங்க இயேசு நீங்க விசுவாசிங்க, நீ பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தை நீங்க ஞானஸ்நானம் பெறுங்க. நீங்க பிரசங்கம் பண்ண உடனே அவங்க என்ன பண்றாங்க? மனம் திரும்பி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தன் பாவங்களை விட்டு என்ன பண்றாங்க? நான் இயேசு பெற்றுக் கொள்றோம்னு மனம் திரும்பிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் வரும்போது சத்தியத்தை நான் உங்களுக்கு பேச ஆண்டு வார்த்தை உங்களுக்கு சொல்றேன். பட் என்னோட சாமர்த்தியம் கிடையாது. பரிசுத்த ஆவி உங்க மத்தியில் என் மத்தியில் நிலவராக இருந்து மீடியேட்டரா இருந்து சத்தியத்தை உங்களுக்கு போதிக்கிறார், அவர் புரிய வைக்கிறார் உங்களுக்கு. அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்குரியவர்கள் நீங்கள். ஆமென். நீங்க ஜென்ம சோகத்தை நீங்க மனுஷனா இருந்தாலும் உங்களுக்கு எப்படி வேத வசனம் புரியுதுன்னா உள்ளான மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். அல்லேலூயா. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்னைக்கு உன்னையும் என்னையும் கூட உயிரோடு எழுப்பி இருக்கிறாரு. அதனாலதான் நம்மளுக்கு வசனம் புரியுது. இதுவே ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷனை கூட்டு நீங்க சபை கொண்டு வந்தீங்கன்னா அது ஒண்ணுமே புரியாது அவருக்கு. காரணம் அவர் ரசிக்கப்படலை, அவர் கண்கள் திறக்கப்படலை, உள்ளான மனுஷன் செத்து போய் கிடக்கிற பாவத்துல. அதை ஒன்றும் புரியல அவனுக்கு. எல்லாமே புதுசா இருக்கு. சபையை பார்ப்பாங்க, ஏதோ இல்லைன்னா ஏதோ சொல்லுங்கிறாங்க, மரணம், ஜீவன், சாபம், ஆசீர்வாதம், ஒன்றும் புரியலையே, தெரியமாட்டோமோ, அவனை உட்கார முடியாது, தலை சொல்லுவாங்க, டைம் பார்ப்பாங்க, ஐயோ எப்படா போவோன்னு. அதே ஆவியால உள்ள வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் பலத்தின் இருந்து எப்போது சபைக்கு போவோம், எப்போது கர்த்தரை ஆராதிப்போம், எப்போது வேக வசந்த கேட்க போறாலும் தாகத்தோடு இருப்பாங்க. அல்லேலூயா.
அப்புறமா சீசன் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதம்லாம் பண்றாங்க, நிறைய அற்புதங்கள்லாம் பண்றாங்க. அவங்க இயேசுதான செய்தியை பார்க்கிறோம், இன்னும் பலவிதமான அற்புதங்கள் நடக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் என்னை பார்க்கிறவன் அதிகமான கிரிகளை செய்வான் என்று சொன்னார். சொன்னபடியே செஞ்சாங்க எல்லாரும். இவரை ஆச்சரியப்பட்டாங்க, இயேசு உயிரோடு கூட தான் இருக்கிறாரு. ஏன் இவங்க பார்க்க போது தெரியுது இயேசு உயிரோடு கூட தான் இருக்கிறாரு, இவங்க கூட இயேசு இருக்கிறாரு, அதனால இவங்க அப்போது நடக்குது, அடியாங்க நடக்குது என்று. அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியா உள்ள வந்துட்டாருன்னா நமக்கு என்ன சொல்லிக் கொடுப்பாரு தெரியுமா? நமக்கு விசுவாசம் கற்றுக் கொடுப்பாரு நமக்கு. அல்லேலூயா. என்ன சொல்லிக் கொடுப்பாரு? விசுவாசத்தை உள்ளது சொல்லிக் கொடுப்பாராம். நாளுக்கள் எப்படி நீ ஆண்டுகள் சேரணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி கர்த்தரை பாடணும், அந்த ஒவ்வொரு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம சாப்பாடு சொல்லிக் கொடுப்போம். நம்ம கரெக்டுங்களா? சின்ன பசங்க நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கூலில் சாப்பாடு ஊட்டுவோம் குழந்தைங்களுக்கு. கொஞ்சம் பெருசிட்ட பிறகு கையில் ஊட்டுவோம். இன்னும் கொஞ்சம் பெருசிட்ட பிறகு அவங்களே சாப்பிடுவாங்க எடுத்துட்டு. கரெக்டா? ஸ்டார்டிங்கு சொல்லிக் கொடுக்குறோம். அது போல் ஆள் உள்ள வந்துட்டாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு அன்பு உங்களுக்கு என்ன பண்ணுவார்னா சொல்லிக் கொடுப்பாரு உங்களுக்கு. அல்லேலூயா. நீங்கள் சொந்து போன நேரத்தில் நான் ஆவி உள்ள இருந்து பயப்படாத, நான் கூட நான் இருக்கேன். அல்லேலூயா. கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு உலாவி கொண்டு இருக்கேன், பயப்படாதே, இந்த பிரச்சனை சேதப்படுத்தாது, இந்த வியாதியை அழிக்க முடியாது, இந்த கழுத்தை ஒழுகி போக மாட்டேன், இந்த மனுஷன் என்ன செய்ய முடியாது, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உனக்கு கைவிட மேல சொல்லியிருக்கேனே, தைரியமாயிரு, அது சீர்கெடுத்து நீங்கும் இந்த லேசால் உபத்திரம் உன்னை விட்டு என்று. அல்லேலூயா. எடுத்துக்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 26. அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. என்ன பண்ணுவாரா? அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில், பலவீனம் ஏதோ ஒரு சூழ்நிலை, வியாதியா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், இது எவ்வளவு தேவைகள் இருக்கு, இது மத்தியில் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மளால ஜெபிக்க முடியாது. சோர்ந்து போடுற மனசு, பிரச்சனையை பார்த்து பார்த்து, பிரச்சனை கேட்டு கேட்டு, பிரச்சனையே வாழ்ந்து கொண்டே இருந்தா மனசு வளைஞ்சு போயிடும் மனுஷனுக்கு. நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். நம்ம பிரச்சனையே ஒருத்தர் வாழ்க்கையா இருந்தா எப்படி நிம்மதி இருக்குமா? பிரச்சனை வந்து போனா சரி, அதுவே சாவர ஒரு பிரச்சனை எப்படி இருக்கும் அவனுக்கு? ஒன்று போனா ஒன்றுன்னா எப்படி மனுஷன் தாங்க முடியாது. கரெக்டுங்களா? அது டைமில் என்ன பண்ண ஜெபிக்க முடியாது, உன்னால ஜெபிக்கவே முடியாது, பைபிள் வாசிக்க முடியாது, கர்த்தரை ஆராதிக்க முடியாது. சபை கூட எது சபை போய் என்ன பண்ண போறோம்? அவன் நமக்கு எதுவுமே செய்யல. நமக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நமக்கு நம்ம வீட்டில் எந்த அற்புதம் நடக்கல, நம்ம கண்ணு வர அதிசயத்தை பார்க்கல. அப்படி என்ன பண்ற ஜனங்க பின்வாங்கி போயிடுறாங்க. இன்னைக்கு அநேக ஜனங்க பின்வாங்கி போக காரணம் என்ன? ஒரு மதத்துல வராங்க ரசிக்கப்பட்டு, திருப்பி அங்கே போயிடறாங்க. காரணம் என்னன்னா அவன் விசுவாசிக்கல. அவங்க சொல்றாங்க, நான் போதகர்கள் கஷ்டப்படுறியாமா, ஞானசாலை எடுத்துக்கோமா, எல்லாம் சரியா போயிடும். கடவுள் குடிக்கிறாரா, ஞானசாலை எடுத்துக்கோமா, மனம் திரும்பிடுவாரு. வீட்டில் கடனா, ஞானசாலை எடுத்துக்கோமா, சரியா போயிடும். அப்படியெல்லாம் இதில் எழுதப்படலை. அது மனுஷங்க கருத்து. அது விசுவாசம் உள்ளவனாக ஞானஸ்தானம் எடு. அல்லேலூயா. அப்போதான் நீ நினைச்சிருக்க முடியும். நீ என்ன விசுவாசிக்கணும்? எனக்காக அந்த கல்வாரி சிலுவை இயேசுநாதர் என் பாவத்துக்கு பதிலாக அவர் மரித்தாரு. என் சாபங்களை, என் தாத்தா கூட்ட முப்பாட்ட தலைமுறை எல்லா சாபத்தையும் அவர் சுமந்துட்டாரு. அதுதான் இந்த சாபத்துக்காக நான் பரிகாரம் செய்ய தேவையில்லை, பாவம் நான் செய்ய தேவையில்லை. எனக்காக ஒருத்தர் சிலுவை மரமேறி ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து நித்தியமான பரிகாரம் எனக்காக செஞ்சுட்டாரு என்று நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அல்லேலூயா, அது உங்களுக்கு பலனா மாறும். அல்லேலூயா. அப்போதான் நம்ம என்ன பண்ண முடியும்? நினைச்சிருக்க முடியும் உள்ள கிறிஸ்துவுக்குள்ள. இல்லைன்னா நம்ம என்ன சொல்லிட்டாங்க, இயேசு ஏற்றுக்கமா, உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்க, தைரியமாயிரு, நான் உலகத்தை ஜெயிச்சிருக்கேன், உன்னாலையும் இந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியும், மதுரை தாண்ட முடியும், சேனைக்குள்ள பாய முடியும்.
உன்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உனக்கு பலன் உண்டு. உனக்குள்ள ஆவியாக இருக்கிறார், உனக்குள்ள அவரும் பலனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆவியை உள்ள வந்துட்டா வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்க? சொந்த போக மாட்டீங்க. ஒன்னே புரியல, ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு முடிவு எடுக்க போறீங்க. எல்லாம் ஒரு கருத்து, மக்கள் எல்லாரும் ஒரு கருத்து சொல்றாங்க. வீட்டுல பிள்ளைங்க கருத்து சொல்றாங்க, மனைவி கருத்து சொல்றாங்க, கண்ணவன் சொல்றாரு, உங்க எண்ணங்க ஒண்ணு சொல்லுது, என்ன பண்ண போறோன்னு எல்லாரும் ஒரு மாதிரி குழப்பறாங்க. ஒண்ணு அந்த டைம் என்ன பண்ண, நீ சாரி சபைக்கு வந்து இல்ல வீட்டுல கதவை மூடி உன் கரங்களை உயர்த்தி உன் முழங்கால படியிட்டு ஆவியார் அபிஷேகத்தை நீ நிரம்பி அவர் துதிக்கும் போது, அல்லேலூயா, கண்டிப்பா நீங்க ஜெபிச்சுட்டு அமர்ந்துருங்க. அவரே தேவனை நீங்க பார்ப்பீங்க. நீங்கள் கண்டிப்பா சத்தம் கேட்க உங்களுக்கு கண்டிப்பா அந்த ஒரு சத்தத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சு கண்டிப்பா அந்த காரியம் வாய்க்கும். அல்லேலூயா. நம்ம என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவன் பரிசுத்த வந்து எனக்கு சகல சத்தியத்தில் போதிக்கிறாரு. சகல சத்தியத்துக்கு என்ன போதிக்கிறாரு? என்ன போதிச்சாருமா? சாட்சி சொல்லுமா? ஐயா, அதாவது ஐயா சோத்தன் ஐயா, நான் கடைக்கு போலாம் இருந்தேன் ஐயா, இன்னைக்கு என்ன காய்கறி வாங்குறது என்று. அப்போ ஆவியார் சொன்னாரு, இன்னைக்கு கத்திரிக்காய் வாங்கு, வெண்டைக்காய் வாங்காது சொன்னாரு. இன்னைக்கு டெசர்ட்டுக்கு போலாம் இருந்தேன் ஐயா, ஆண்டவர் சொன்னார் ஐயா, ஐயா அந்த கடைக்கு போகாது, ரேட் அதிகமா இருக்கும், கலர் இருக்காது. இந்த சமயம் இந்த கடைக்கு போனா நல்ல கலர் கிடைக்கும், நல்ல ரேட்ல கிடைக்கும், அங்க போய் ஆவியார் சொன்னாருங்க ஐயா. இப்படிலாம் ஆண்டு நடத்த மாட்டாரு. உனக்கு புரோஜனமா இருப்பது போதிப்பாராதார். அல்லேலூயா. உனக்கு புரோஜனமா இருக்கிற போதிப்பார் தவிர நீ இந்த கடைக்கு போனோம், நீ வெங்காயம் வாங்கு, தக்காளி வாங்காத, இந்த கடைக்கு போனா காசு கம்மியா இருக்கும், இந்த கடைக்கு போனா துணி நிறையா இருக்கும், அதெல்லாம் சொல்ல மாட்டார். அதெல்லாம் நீ தீர்மானிக்கணும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுவாரு? சத்தியத்தை அவர் அறிவிப்பார் அவரு. அல்லேலூயா. நீ சக்கரைப்பொடி குடிக்கணுமா, இல்ல காபி குடிக்கணுமா, பால் குடிக்கணும், அதான் சொல்ல மாட்டார் உனக்கு அவரு. அது அவர் வேலை. அவர் தகப்பன், அவர் தேவன் அவர். அல்லேலூயா. இப்படி சீப்பா நினைக்கிறார் அவர். நீங்க ஜனங்க சீப்பா நினைக்கிறாங்க அவரை. ஏன்னா எப்பயும் மாம்சத்தில் நடக்கிறது. அவன் நினைக்கிறாங்கன்னா கை தட்டினா பரிசுத்தம் நிரப்பிட்டார் என்ன, அது வந்து பிசிக்கல் உணர்ச்சி பூர்வமான ஆராதனை கிடையாது. அது யாரெல்லாம் தள்ளுவாங்க, டப்பா பக்கத்து யாரும் பார்க்க மாட்டேன், கை கால உதறி ஒரு அலங்கோல மாற்றிடுவோம். அப்படியே பெருக்கிட்டு சபையா பெருக்கிட்டு போயிடுவான். உருண்டு வீடு அப்படியே வெள்ளை படம் அப்படியே அழுக்கா இருக்கும். அவங்கள பெருக்கிடுவோம். எல்லாம் கொஞ்சம் வச்சுயா நிரப்பிட்டு கிளீன் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். அது ஆராதனை கிடையாது, அபிஷேகம் கிடையாது. ஆராதனை நம்ம உள்ளேருந்து வரணும். அல்லேலூயா. உள்ளார மனசுல இருந்து ஆராதனை வரணும். ஆமென். அது பவுல் சொல்றாரு, புத்தி உள்ள ஆராதனை பண்ணுங்க சொல்றாரு. அல்லேலூயா. பரிசுத்த வரும்போது உங்களை என்ன பண்ணுவார்? உங்களுக்கு டீச் பண்ணுவார், உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார், உங்களுக்கு டீச்சரா இருந்து. அல்லேலூயா. அது பெற்றுக்கொண்டா நமக்கு லாபம். அப்படியே எனக்கு ஏன் வரல? நீங்க நிறைய சபைகள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த பெற்றுக்கொள்ள நிறைய பேர் இருக்காங்க பெந்தேகோஸ்தே சபைகள்ல. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அவரோட ரெடியா இருக்கிறாரு, நம்ம அவருக்கு இடம் கொடுக்கறது கிடையாது. அதுதான் விஷயம். நம்ம எப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம பலத்தை சார்ந்து கொள்றோம், நம்ம எண்ணத்தை சார்ந்து கொள்றோம், நம்ம அவனை சார்ந்து கொள்றது கிடையாது. அவர் கூப்பிடுறது கிடையாது. நம்ம அது இருக்கிறா தெரியும், ஆனா அவர் நம்புறது கிடையாது. நிறைய சபைகள்ல நம்புறது கிடையாது. சில சபை பரிசுத்த சபையில சொல்றாங்க, நான் அதை நம்புறது கிடையாது சொல்றாங்க. ஆனா யாரெல்லாம் பரிசுத்த நம்புறீங்களா சொல்றாரு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்து வர கடவன், நான் அவனுக்கு நித்தியமான ஜீவ தண்ணீரை கொடுப்பாரு. அல்லேலூயா. யாரு? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். முட்டையை கேட்ட கல்ல கொடுப்பானா? சொல்லுங்க. மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல உணவு கொடுக்கணும், நல்ல துணி கொடுக்கணும், நல்ல ஒரு அந்தஸ்து கொடுக்கணும், நல்லா கல்யாணம் பண்ணணும், நல்லா படிக்க வைக்கணும், நல்ல ஒரு வேலை வாங்கி தரணும்னு நினைக்கிறியே, பொல்லாத நீங்களும் நானும். அப்படிதான் வசனம் சொல்லுது. நம்மள பொல்லாதவர்களாம். நீயே பிள்ளைகளுக்கு நல்லது கொடுக்க நினைக்கும் போது பரமபிதா உனக்காக சொந்த குமாரனை கொடுத்தாரு, அதுவே கொள்ள மாட்டேன், எல்லாவற்றையும் கொடுக்காம எப்படி? அல்லேலூயா. கிரேக்கர் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை,
யார் யாரெல்லாம் பரிசுத்த கேட்கிறாங்களோ அவர் வந்து அப்படியே தங்கிடுவார் வந்து. அல்லேலூயா. ஒரு சிறிய சாட்சி சொல்கிறேன் இந்த டைமில். என் மனைவி பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து வேறு மதத்தில் ரசிக்கப்பட்டோம். நாங்கள் ரசிக்கப்பட்ட சபைக்கே போல, மனைவி சபைக்கே இன்னும் போல, இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இருக்காங்க, அவ்வளோதான். நான் அப்போ வேலைக்கு போயிருக்கும்போது மதிய டைமில் கதவு ஜன்னல் திறந்துருக்கு. சென்னையில் இருக்கும்போது ஜன்னல் திறந்துருக்கான். என் பசு பொண்ணு மட்டும் சின்ன குழந்தை, 7 மாதம் குழந்தை ஷேரன். அப்போ வேறு வீட்டு வேலை செஞ்சு நிற்கிறாங்க. மதியான டைமில் பைபிள் படிச்சுட்டு இருந்தாங்க, ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஜெபிப்பாங்க. தேசங்களுக்காக, சொந்தங்கள் ரட்சிக்கப்படுறவங்க ஜெபிப்பாங்க. ஜெபிக்கும் போது ஏதோ காற்று ஜன்னல் இருந்து அடிக்கிற மாதிரி அது ஃபீலிங் தெரியுதான். ஜன்னல் ஆர்வமாக இருந்துதான். பெந்தகோஸ்தல என்ன இருந்ததோ அதே மாதிரி ஜன்னல் ஆர்வமாக இருந்துதான். கதவுலாம் அடிச்சுக்குதான். மதியான டைமில் ஏதோ காற்று அப்படியே நேரமாக இருந்துதான். வீட்டையே ரூமு பரிசுத்த வந்து இறங்குனார் வந்து. அல்லேலூயா. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறேன், புது பாஷையாக இருந்தால் தமிழ் பேச முடியல அவங்களால. ஃபோன் எடுத்து ஏதோ பேசுனாங்க. அப்போ இல்லை தெரியல, பேசாமல் இருக்க முடியல. அந்நிய பாஷை அப்போ தான் ஆளு நிரப்பினார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நான் வாங்கிக்கணும். ஆமென். ஆண்டவரே எனக்குள்ள வாங்கப்பா. ஏன்னா கேட்கிறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான். யாராவது கொடுப்பார் அவர். தேவனுடைய பட்சபாதம் கிடையாது. அல்லேலூயா. நான் சபைக்கு போயிருந்தேன், வீடு தெரியாமல் சர்ச்சைக்கு போவேன். நான் அவசியம் நான் பெற்றுக்கொள்ளலை. அதே மாதிரி சபைக்கே போல அவசியத்தை பெற்றுக்கொண்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எனக்கு கொஞ்ச நாள் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அப்புறம் தான் எனக்கு ஆண்டவர் என்ன நிரப்பினார். அல்லேலூயா. தேவன் ரொம்ப நல்லவர். அவர் பட்சபாதம் பார்க்கறது கிடையாது யாரும். அவர் ரொம்ப நேசிக்கிறார் அவர் எல்லாரையும். அல்லேலூயா. ஓகே. அந்தபடி ஆவியானவரும் நம்ம பலவில் நமக்காக உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். எப்படி ஜெபிப்பாரா? வாக்கு கடங்காத, கேப்ப விட மாட்டாராம். விடாம ஜெபிச்சுட்டே இருப்பாரா, உனக்காக எனக்காகவும். அல்லேலூயா. இங்க அவர் ஜெபிக்கிறாரு. பரலோகத்தில் என்ன பண்றாரு? இயேசுநாதர் அவரும் அதை பண்ணிட்டு இருக்காரு. பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்துட்டு உனக்காக எனக்காக வசனங்களை சொல்லி வாக்கு கடங்கா பெருமூச்சு விண்ணப்பம் செய்கிறார் அவர். அல்லேலூயா. அப்போ நம்ம பூமியில இருக்கோம், அதுக்காக நமக்கு ஆவியார் கொடுத்துருக்கிறாரு. நீ ஒரு இடம் கொடுக்கும்போது உன் நாவை பிடிச்சி அவர் உனக்கா பிதாவின் இடத்துல ரகசியங்களை பேசுவாராம். அல்லேலூயா. அது பார்க்கற 1 கொரிந்தியர் 12 சார் நல்லவர். 1 கொரிந்தியர் 12 அதிகாரம், சாரி 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 13:1. நான் மனுஷ பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவோ ஓசையிடுகிற கைகாலம் போலவோ இருப்பேன். இங்க பவுல் பார்த்தீங்க சபைக்கு எழுதுறாரு, நான் மனுஷ பாஷை பேசினாலும் அந்நிய பாஷை பேசினாலும் எனக்குள்ள அன்பு இல்லைன்னா எப்படி இருக்குமா? அது ஓசையிடுகிற கைத்தாளம் போலதான் இருக்கும்ன்றாரு. அப்போ நமக்கு என்ன இருக்கணுமா? முதலாவது அன்பு இருக்கணுமா? ஆமென். நமக்கு அன்பு இல்லாம பரிசுத்த உள்ள இருந்தாரு நம்ம என்ன பண்ணுவோம்? அவரை துக்கப்படுத்துறோம், அவரை நம்ம வேதனைப்படுத்துறோம். தேவன் பார்த்தீங்கன்னா அன்பாகவே இருக்கிறாரு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவாகவே இருக்கிறவர் அவர். தேவன் அன்பாகவே இருக்கிறாரு. அப்ப நம்ம அவர் பிள்ளைங்க நம்ம எப்படி இருக்கணுமா? அன்பாகவே இருக்கணும். அல்லேலூயா. அன்பே சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்புக்கு பொறாமை கிடையாது, அன்புக்கு வேற்றுமை இல்லை. அன்பு தற்பெருமை நாடாது. ஆமா, கோவப்பட அன்பா இருக்கிறவங்க கோவப்பட மாட்டாங்க, தீங்கு நினையாது.
ஆமா. அப்போ இந்த அன்பு உள்ள இருக்கும்போது ஆவியை உள்ள வருவார். உனக்குள்ள கசப்பு, கோபம், வைராகியம், பகை, விரோதங்கள், இப்படி மாம்சத்துக்கேற்ற சிந்தனை உனக்கு இருக்கும்போது உள்ள ஆவி எப்படி வருவாரு? எப்படி நிரப்பாரு? உன்னை பழைய சுபாவங்கள் எல்லாம் வெளியே போனோம். அல்லேலூயா. கோபம் வருதா? கோபத்தை அடக்கணும். அப்போ ஆமென். அது ஆண்டவர் சொன்னாரு, உன்னை சபிக்கிறவனை என்ன பண்ண? நீ ஆசீர்வதி. இன்னொருத்த கஷ்டப்படுத்தினானா அவனுக்காக ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. அப்போ நீ பிதாவுக்கு நீ புத்திரனா இருப்பான்றாரு. அல்லேலூயா. நம்ம சபிக்கிறோம், நம்ம சபிக்க கூடாது. கூடுமா நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணுமா? சமாதானமா இருக்கணுமா? அல்லேலூயா. கூடுமானால் எவ்வளவு முடியுமோ, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ, ஒரு 100%, ஒரு 90% நீங்க ட்ரை பண்ணுங்கன்றாரு. எல்லாரோட நீங்க முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா இருங்க, விட்டு கொடுங்க, கெட்டு போக மாட்டீங்க. தாழ்மையா இருந்தா தேவன் கிருபை அளிப்பாரு. அல்லேலூயா. பெருமையா இருக்கிறியா? எதிர்த்து நிற்பார் என்றார். அவர் கிறிஸ்துவ என்ன முக்கியம்? தாழ்மை முக்கியம். இயேசுதார் பாருங்க, மரண பதவி தம்மை தாழ்த்தினாராம். அதுக்கு பிதா விஜயவரை வானத்தில் பூமி மேலெங்கும் அவர் நாமத்தை உயர்த்தினார் அவர். அல்லேலூயா. மனுஷனுக்கு அன்பா இருக்கணும், தாழ்மையா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். சொல்லுங்க, அன்பா இருப்பீங்களா? தாழ்மையா இருப்பீங்களா? சமாதானமா இருப்பீங்களா? கர்த்தர் ரொம்ப நல்லவர். தேங்க்யூ. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடன் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, 14:2 ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்கள் பேசினான். அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கப்படுகினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறானா. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு பவுல்? நான் அந்நிய பாஷை பேசும்போது என் கருத்து பயனுள்ளதா இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியாது, எனக்கு என் அறிவுக்கு ஒன்றும் புரியாது, கேட்கறதுக்கு ஒன்றும் புரியாது. ஆனா இப்ப என்ன பண்றேன்னா, நான் தேவனிடத்துல ரகசியம் பேசுறேன்னா. அல்லேலூயா. புரியுதுங்களா? தேவனிடத்துல ரகசியம். ஜெனரலா பார்த்தீங்கன்னா ரகசியம் யார் பேசுவா? கணவன் மணி ஏதாவது ரகசியமாக பேசியிருப்பாங்க, வீட்டு விஷயங்கள் ஏதாவது காரியத்தில் பேசியிருப்பாங்க, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு. ஆனா அதற்கு மேலாக ஒரு க்ளோஸ், ஒரு நெருங்கிய உறவு. ஏன்னா நீங்க அந்நிய பாஷை பேசும்போது பிசாசுக்கு நீ என்ன ஜெபிக்கிற கேட்க தெரியாது அவனுக்கு. நம்ம தமிழ்ல ஜெபிக்கும் போது அவன் கேட்கிறான், ஓ இதெல்லாம் ஜெபிக்கிறியா நீ? ஓ இதெல்லாம் ஜெபிக்கிறியா நீன்னு. அது அந்நிய பாஷை ஜெபிக்கும் போது அதுவும் தெரியாது, அவனுக்கு பைத்தியம் முச்சி போல இருக்கும், அவனுக்கு ஒண்ணுமே புரியாது அவனுக்கு. உன்னோட ஆவியும் தேவனுடைய ஆவியும் கான்டாக்ட் ஒரு நெருங்குது, அப்படியே உள்ள நெருங்கி உன் ஆவி அவன்கிட்ட ஜெபிக்குது போயிட்டு. அல்லேலூயா. ரகசியம் அதுதான். அது வெளியேறமா அவனுக்கு என்ன வரும்? உனக்கு பதில் வரும் உனக்கு. அல்லேலூயா. 4 படிங்க. 4 அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறானா. அல்லேலூயா. என்ன பேசுறான்? தனக்குத்தானே பக்தி விருத்தினா விசுவாசம், அன்பு, சமாதானம் எல்லாருமே நீங்க தேவனுடைய இருக்க ஒரு உறவு நெருங்கும்படி என்ன பண்ற? நீ உனக்கெல்லாம் பக்தி விருத்தி உண்டாகுதான். அல்லேலூயா. பக்தி விருத்தி உண்டாகுனாதான் நம்மளால வைராகியம் ஆண்டவருக்காக நிற்க முடியும். நம்ம பக்தி விருத்தி ஆகலாம், வைராகியம் நமக்குள்ள இருக்காது. நாங்க வருவோம், யாருக்கு விட்டாங்க போவோம், இங்க கூப்பிட்டு இப்படி போவோம், அப்படி போவோம், நம்ம கர்த்தருக்காக நிற்க மாட்டோம். ஆனா அவருக்கு நம்ம பக்தி விருத்தி நிற்கணும், கிறிஸ்துவுக்குள் நிற்கணும், ஆண்டவர் பிரியமான வாழணும், நான் அனுசரித்த சடங்குகள் பாரம்பரியத்தை விட்டுவிடணும். அது எப்படி நடக்குதுன்னா ஆவியானுக்குள்ள வரும்போதுதான் உன்ன பக்தி விருத்தில நடக்க செய்வார், உன்ன காலோடு நிற்க செய்வார் உன்ன. அல்லேலூயா. நீங்க எல்லோரும் அந்நிய பாஷை பேசும்படி விரும்புகிறேன். பவுலே சொல்றாரு, சபையில் எல்லோரும் அந்நிய பாஷை பேச
விரும்புகிறார், ஊக்குவிக்கிறார். அவர் பேசுங்க நீங்க. அல்லேலூயா. அதில் 14-18 படிச்சீங்கன்னா 14-18 உங்க எல்லோரிலும் நான் அதிகமாய் பாஷைகளை பேசுகிறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்றார். ஆமென். அன்னி என்ன சொல்ற பவுல், நம்ம எல்லோரும் பார்க்கிறோம் அதிகமான பாஷைகளை பேசுகிறாங்க என்றாரு. பவுல் வல்லமையா பயன்படுத்த காரணம் என்னங்க? பவுல் கட்சியை போட்டாவே பேய்கள் ஓடுது, நோய்கள் சுகமாகுது. பேர்கள் நிறைவேற்ற உடனே சத்தம் உயிரோடு எழும்புறான், நோய்கள் சுகமாகுது. ஏன்? எல்லாருமே அந்நிய பாஷை பேசுனாங்க. அல்லேலூயா. ஆவியின் வரகு அப்பமா நினைக்கல அவங்க, அது அனல் மூட்டினாங்க உள்ள இருந்து. அல்லேலூயா. அப்ப பவுலே பார்த்தீங்கன்னா உங்க எல்லோரும் அதிகமா இந்த பாஷைகள் பேசுகிறேன் சொன்னாருன்னா அப்ப நம்ம எவ்வளவு பேசணும் நம்ம? ஆமென். அதுக்காக என்ன பண்ணுங்க, விண்ணப்பம் செய்யுங்க ஆண்டவர்கிட்ட. நீங்க உபவாசம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களை தாழ்த்தி உங்க பொல்லால் வரிகளை விட்டு உங்க பாவங்கள் அறிக்கை செஞ்சு, ஆண்டவரே எனக்கு வாங்க ஆவியானவரே என் பாத்திரத்தை கழுவுங்கப்பா நீங்க. ஆமென். என்ன கழுவணுமா? பாத்திரம். நம்ம பழைய ஆசீர்வாதத்தை புது ஆசீர்வாதத்தை ஊத்த முடியாது. பாலுகுண்டா கழுவுறீங்களா? எல்லாம் பாலுகுண்டா நல்லா கழுவ புதுக்கால காசுறீங்க. ஏன்? இல்லை பால் கெட்டு போயிடும் சரியா கழுவுலன்னா. அப்ப நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் மன்னிச்சுட்டு ஆண்ட சமூக சாஸ்திரம், ஆண்டவரே நான் சமையல் அடிச்சிடப்பா, உங்களை நான் ஒப்புரவு ஆயிடுறேன், நீங்க மன்னிச்சிடுங்கப்பா, என் பரிசுத்தாவை கொடுங்க கேட்டு பாருங்க, கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பாரு உங்களுக்கு. அல்லேலூயா. தேவனிடத்தில் பட்சபாதமே கிடையாது. இந்த தகப்பன் ரொம்ப நல்லவர். ஆமென். சரி ஜெபிப்போம். தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்தும் தேவனே, நமக்கு நன்றி. எஸ்அப்பா, அந்நியப்பை பெற்றுக்கொண்ட ஜனங்கள், இந்த செய்தியை கேட்கிற ஜனங்கள் நான் சொல்றேன், குறைஞ்சது 1 மணி நேரமாவது நீங்க டெய்லி தேவனுக்கு அந்நிய பாஷை பேசுங்க. கர்த்தர் கொடுத்த இந்த அபிஷேகத்தை வரங்கள் நீங்க அனுமதி எழுப்புங்க. நீங்க டெய்லி குறைஞ்ச 1 மணி நேரமாவது நீங்க ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷை பேசும்போது, கர்த்தரோடு நீங்க உறவாடும் போது, கர்த்தர் வெளியரங்கமாக உன் காரியத்தெல்லாம் கைக்கூடி வர வைப்பார். உனக்கு வெற்றியை தருவார். உனக்கு நீ புறப்படலாம் காரியம் வாய்க்கும், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். வீட்டில் குறைவு நேரும், பிசாசு தந்திரங்கள் நிர்மூலமாகும். சுற்றிருப்பின் ஆவியானவர் நுகைவர முடிக்கிறவர், பிசாசு தந்திரங்களை எதிர்க்க பலம் கொடுப்பார். உனக்கு அவர் உனக்கு என்ன நடந்து மேலும் அறிவு சொல்லுவார். உனக்கு அவர் உனக்கு வெளிப்படுத்துவார். உனக்கு அவர் காத்திருங்கள். நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் ஹல்லேலூயா. ரேகா லாகா ராலாபா. இப்போ ஒரு விஷயம் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, உங்க துக்கப்பட்ட நாட்கள் உண்டாண்டவரே, எத்தனை பேர் அவங்க வேதனை படுத்திருக்கேன், உன் பிரியமாதான் காலையில் செஞ்சிருக்கேன்ப்பா, அதற்காக ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து ரத்தமே சகல பாவங்கள் நீக்கி என் சுத்திகரிக்கும் சொன்னீங்களப்பா. ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா, நாங்கள் வாஞ்சிக்கிறோம்ப்பா. என் நாமத்தை எதை கேட்டாலும் தமிழ் சொன்னீங்களப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்கிற பிதாவே, எங்களை உங்க ஆவியை கொடுங்கப்பா, உங்க ஆவி அளவில்லாம கொடுங்கப்பா, ஆவியெல்லாம் நிரப்புங்கப்பா. நான் புது மனுஷனா மாற, புது மனுஷனா முக்கள் நினைத்திருக்க, விசுவாசம் கட்டப்பட ஆவியானவரே எனக்குள்ள வாங்க. தூயவரே, துணையாளரே, மனவாளரே, எல்லோரும் வாய்ப்பு கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு வாங்க, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்க, அக்கினி மயமான ஆவியானவரே எனக்குள்ள வாங்கப்பா. சபை ஜனங்களுக்கு ஆவியை கொடுங்கப்பா, பரிசுத்தாவை கொடுங்க ஆண்டவரே. லே தே ரே மா காராபா ரே கபா ருனாபா ரிமா கபாராபா லே ரன ஹத்துரா. வாய் விரிவாக தர, உன் வாயை விரிவாக தர, கத்து நம்மையா நிரப்புவா. ரா கா பா கா லா சே கரு ரா லா பா விரி வி கபரபா லே கரு ஹப் மkhla ரஹா சே கியா கரு தம் தரா நமி கப் துரா நமத் லே கரே நி கரலபா. ஓ இவங்க வந்துட்டாரனா உங்க கோபம் நீங்கும். நான் உங்க வந்துட்டாரனா உன் கோபம் நீங்கும், உன் கசப்பு நீங்கும், நீ தாழ்த்தப்படுவ. நீ சகல சத்தியத்துக்கு நடத்துமாறு என்ன, சகல போதிப்பார் உனக்கு இவர், விசுவாசம் நடத்துமாறு என்ன. ஓ ராக்கா லாபா ரூபானிக்கரமா
சீக்கிரிவா ஹோரு தேரஹோ ரசத்தை தெருக்கிறனப்பா, ரசத்தை தெருக்கிற ஆவியானவரே. லாபா தீபா கரபா ஓ நிரப்பங்க ஆவியானவரே. லோ பிரீதி மீகரபா நிரப்பங்க ஆவியானவரே. ரூ லா ஹந்தரோ ஓ சுட்டரிப்பீராகவே நுகரை சுட்டரிப்பீராக. பழைய மனசு சுபாவங்கள் சுட்டரிக்கப்படுவதாகப்பா, பழைய மனசு என்னென்ன சுட்டரிக்கப்படுவதாகப்பா. ரே கபாகர நம கரப துரனபோ நிரப்பங்க ஆவியானவரே. ரே கரினபா கரனபோ ரே பலமரி வீரி கரபா துரனபா ஹப் மக்கலா சே யா கனா வேரினி லா ப்ரோப்ரி கப்ரா கனபோ ஊற்றப்படுவாவியானவரே. ஒற்றுமையா வல்லமையை கர கலர நம கபலமரி ஏனே நம ஹப்போ கலலா ஓ தேரே நம ஹந்தோ நிரப்பங்க ஆண்டவரே. நீன நாம கரபோ துரலாகா சேக்கியா. ஆண்டவரே என் ஜனங்க தம் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும் அப்பா, மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு தாழ்மைப்படுங்கள், அவரும் உயர்த்துவார் சொன்னீங்களப்பா ஆண்டவரே. ஆண்டவரே சபைக்கு வந்த போதாவது ஆண்டவரே மறைமுகமாக செய்கிற பாவங்களை விட்டு மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க பாக்குறீங்கப்பா, எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். மறைமுகமான பாவத்திலிருந்து விலக ஆண்டவரே ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மனம் திரும்ப பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவரே யாரா லாபா கடந்த பூமி எங்க உலாவி கொண்டு இருக்க ஆண்டவரே. ஷேக்கரியா கலாதா நீ மனம் திரும்பினா புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார், புதிய வாசனை திறப்பார், உனக்கு புதிய நன்மைகளை கொடுப்பார் அவர். ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பலனெல்லாம் ஒழுங்கு போயிட எல்லாம் புதிதாக சொன்னீங்க ஆவியானவரே. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே. லாபா காபா தே ரே ரே ரா ரா காபா ஓ ரூ ரா கா ஷே காபா ரே ரே காபா தப்ரகா நமா ஹப்ருக்கியா தர்பானவஹு. தகப்பனே வியாதிகளை நீங்குவதாக, சஞ்சலம் மாறுவதாக, தவிப்பு மறைவதாகப்பா, கண்ணீர் மாறுவதாக, துக்கம் போகட்டும், சாபக நீங்கட்டும், வறுமனைகளை மாறட்டும் ஆண்டவரே, வியாதிகள் நீங்கட்டும் நாமத்தினால். உயிர்ப்பிக்க ஆவி அபிஷேகம் உயிர்த்திருந்த வல்லமாய் பேசுகிறேன். ஜீவன் உண்டாகட்டும் அப்பா, விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், நன்மையினால் நிரப்போம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த உபவாச ஜெபத்திலும் நாம் தேசத்திற்காக ஜெபிக்கணும். நம்ம உபவாசம் இருந்து நமக்காக ஜெபிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். யோபு என்ற தேவ மனிதர் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுதே யோபுவின் சிறையிருப்பு மாறி அவர் இழந்த அனைத்தையும் ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டது எவ்வளவு உண்மை. அதே போல நாம் தேசத்திற்காக ஜெபிப்போமானால் நிச்சயம் கர்த்தர் நம்ம வீட்டின் சிறையிருப்பு, நம் குடும்பத்தில் இருக்கிறவருடைய சிறையிருப்பை நிச்சயமாக ஒரு மாற்றுவார். ஒரு 10 நிமிடம் 10 நிமிஷம் நம்ம தேசத்திற்காக ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கேட்டோம் அல்லவா? போதகர் தேவ செய்தியிலே எப்படி பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்வது எவ்வளவு லாபம், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் பின்வாங்கி போக மாட்டோம் என்று போதகம் செய்தார் அல்லவா? இன்றைக்கு நம் தேசத்தில் எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கர்த்தரிடத்தில் வரணும்னு சொல்லி முதலாவது ஜெபம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், கர்த்தராகிய இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திரியேக தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆதியும் அந்தமுமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இருக்கிறவராக இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு எங்கள் தேசங்களில் எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க ராஜா. உம்முடைய பரம ஈவை ருசி பார்த்து இன்றைக்கு எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க அப்பா. ஆவியும் இல்லாமல், அனலும் இல்லாமல், குளிரும் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்பா. உம்மால் வாந்தி பண்ணப்பட்டு போயிருக்கிறார்கள் அப்பா. நான் எப்படி தான் தின்னினதை கக்கினதை
சாப்பிடும்படி திரும்புவது போல எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்படியாக தகப்பனை திரும்பி இருக்கிறார்கள் ஆண்டவரே. நாயை போல ஆண்டவரை பின்னிட்டு பார்க்கிறார்கள் அப்பா. தான் கக்கினதை தின்னும்படி திரும்பினது போல ஆண்டவரை உம்முடைய பரம ஈவை ருசி பார்த்தவர்கள் இன்றைக்கு பின்னிட்டு போயிருக்கிறாங்கப்பா. அவங்க எல்லாம் மனம் திரும்பட்டும்ப்பா. உம்மை மீண்டும் அவர்கள் சிலுவையிலே அறையக்கூடாதப்பா. அந்த கல்வாரி சிலுவையிலே நீ சிந்தின ரத்தம் வீணாய் போகாது ராஜா. ஒவ்வொருவருக்காக நீ ரட்சிப்பை கொடுத்திருக்கிறீரப்பா. அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு திருவிருந்திலும் பங்கு பெற்று ஆண்டவரே ஒரு சில காரணங்களாலே பிரச்சனைகளாலே கர்த்தரால முடியாது, இந்த பிரச்சனையில் கர்த்தர் எனக்கு உதவி செய்யவில்லை, கர்த்தரனை மறந்து விட்டார் என்று சொல்லி பின்வாங்கி போய்விட்டார்கள் அப்பா. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. தாமதித்தாலும் நீ தந்த தரிசனம் ஆண்டவரே ஒரு நாளும் மாறாது ராஜா. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அவர் காலம் தாமதமானாலும் அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். ஆபிரகாமை அழைத்து 25 வருடம் ஆனாலும் ஈசாக்கு என்ற மகனை கொடுத்து தாம் சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார் அல்லவோ. இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் ஆண்டவரை தகப்பனே கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்து விட்டு பின்வாங்கி போய்விட்டார்கள் அப்பா. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மனம் திரும்பி கர்த்தரண்டையிலே வரட்டும் ஆண்டவரே, கர்த்தரண்டையிலே வரட்டும் ஆண்டவரே. தன் வாயை திறந்து நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்கப்பா. ஒரு அற்புதத்திற்காக மட்டும் கர்த்தரிடத்திலே வந்துவிட்டு பிறகு ஆண்டவரை விக்கிரகங்களை தேடி ஓடி விடுகிறார்கள் அப்பா. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை கிறிஸ்துமஸ்க்கு மட்டும் சபைக்கு வருவேன், நியூ இயருக்கு மட்டும் சபைக்கு வருவேன் என்று சொல்லுகிறவர்கள்லாம் கூட மனம் திரும்பணும் ஆண்டவரே. ஆண்டவரை சபை ஆராதனைகளில் கலந்து கொள்ளாதவர்கள் ஆண்டவரை ஓய்வு நாளை அசட்டை பண்ணுகிறவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, மனம் திரும்பட்டும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்காத கூட்டங்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே தசம பாகங்களை மட்டும் விதைத்து விட்டு ஆண்டவரை கர்த்தருக்கு கனம் பண்ணாமல் தன்னுடைய பொல்லாத வழியில நடந்து கொண்டிருக்கிற கூட்டங்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வேத வார்த்தைக்கு மீறி சிலைகளையும் உருவ வழிபாடுகளையும் செய்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. நான் ஒருவரே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறு தேவன் இல்லை என்று நீர் சொல்லியிருக்கிறீரப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தானாகவே ஒரு சிலைகளை செய்து கொண்டு சிலைகளை செய்து வைத்துக் கொண்டு இவைகள் தான் என்னை வழி நடத்துகிற தெய்வம் என்று சொல்லி அன்றைக்கு ஆரோன் செய்து ஒரு கன்றுக்குட்டியை உருவாக்கினது போல இன்றைக்கும் எங்களுடைய ஜனங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. அவர்கள் எல்லாம் மனம் திரும்பட்டும், கிறிஸ்தவர்கள் அனைவரும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. தன் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. எப்படி பெந்தகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அக்னிமயமான நாவுகளால் வந்து ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு சீஷர்கள் மேலும் இறங்கினீரோ, உம்முடைய ஊழியக்காரர்கள் மேலே ஒவ்வொரு ஊழியக்காரிகள் மேலே கடைசி நாட்களில் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்கப்பா. ஒவ்வொருவரும் புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. பின்வாங்கி போன ஜனங்களை உம்மாண்டையிலே கொண்டு வரணும் ஆண்டவரே. பவுல் பிரசங்கிக்கும் பொழுது லிதியாளின் இருதயம் எப்படி திறக்கப்பட்டதோ ஆண்டவரே, உம்முடைய தேவ பிள்ளைகள் பேசும் பொழுது அவர்கள் இருதயம் திறக்கப்பட்டு ஆண்டவரை குத்தப்பட்டு உணர்வடைந்து கர்த்தர் அண்டையிலே மீண்டும் வரணும் ஆண்டவரே. கர்த்தர் ஒருவரே தேவர், அவரை விட்டு நான் எங்கே போவேன், கர்த்தரை விட்டு நான் எங்கே போவேன், பாவியாகிய என் மேல் கிருபையா இருமாண்டவரே என்று முழங்கால் படியிடட்டும் ஆண்டவரே. தான் செய்த குற்றங்களை உம்மிடத்திலே அறிக்கை செய்து விட்டு அப்பா உம்மிடத்தில் இரக்கம் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே, இரக்கம் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. நீர் மன்னிப்பதில் தயாள குணம் உள்ளவர் என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளும் ஆண்டவரே. பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை என் ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா அவர்கள் பாவங்கள் சிவரென்று இருந்தாலும் கர்த்தாவே உம்முடைய ரத்தம் ஆண்டவருடைய பாவங்களை உறைந்த பஞ்சை போல வெண்மையாக்குமே ராஜா. பின்வாங்கி போன ஆத்துமாக்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தரண்டையிலே வருவார்களாக, கர்த்தரண்டையிலே வருவார்களாக, கர்த்தரண்டையிலே வருவார்களாக, கர்த்தரண்டையிலே வருவார்களாக. ஞான ஸ்நானம் எடுத்து பின்வாங்கி போனவர்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரண்டையிலே வருவார்களாக. கர்த்தர் ஒருவரே தேவன், அவரை விட்டு நான் எங்கே போவேன்? ஜீவ வார்த்தைகள் கர்த்தரிடத்தில் உண்டே.
என்று சொல்லுகிற அந்த நாவு ரிகலரபா கர்த்தருக்கு பிரியமாகிறது. அவர்கள் உணர்வடையட்டும், இயேசுவின் நாமத்தினால் உணர்வடையட்டும், இயேசுவின் நாமத்தினால் உணர்வடையட்டும். அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பட்டு. அப்பா, இன்றைக்கு தேசம் அழிந்து கொண்டிருக்கிறதப்பா ஆண்டவரே, அருவருப்புகளாலே அழிந்து போய் கொண்டிருக்கிறதப்பா, அருவருப்புகளாலே தேசம் ஆண்டவரே அழிந்து போயிருக்கிறதப்பா. விக்கிரக ஆராதனைகள், கள்ள தொடர்புகள் அப்பா, விபச்சார ஆவிகள், திருட்டு ஆவிகள் அப்பா என் தேசத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறதப்பா. என் ஜனங்கள் எல்லாம் அழிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் அப்பா. மற்ற பெண்களை இச்சையுடன் பார்த்து ஆண்டவரை கற்பழிக்கிற கூட்டங்கள் பெருகி கொண்டிருக்கிறதப்பா. இந்த அருவருப்புகள் எல்லாம் என் தேசத்தை விட்டு ஒழிந்து போகணும் ஆண்டவரே, ஒழிந்து போகணும் ஆண்டவரே. என் ஜனங்கள் தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தாவே உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரப்பா. உம்முடைய தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் இருதயங்கள் அல்லப்பா, எங்கள் வஸ்திரங்களை அல்லப்பா ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. முத்தட்டளவில் இருந்து இல்லப்பா, இருதயத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். கர்த்தாவே, தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, அற்புதங்களுக்காக மட்டுமே ஓடி வருகிற ஆத்துமாக்கள் உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்கணும் ராஜா. அற்புதங்களை மட்டுமே பார்த்து ஓடி வந்துவிட்டு பிறகு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி பின்னிட்டு பார்க்க கூடாதப்பா. என் கர்த்தர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் அற்புதங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். அவரிடத்தில் ஏராளமான நன்மைகள் உண்டு, அவரிடத்தில் ஏராளமான நன்மைகளை உண்டு அப்பா. தகப்பனே, அற்புதங்களுக்காக மட்டுமே ஆண்டவர் அண்டை வருகிறவர்கள் முழுமையாக கர்த்தர் அண்டையிலே வரட்டும் ஆண்டவரே, முழுமையாக கர்த்தர் அண்டையிலே வரட்டும் ஆண்டவரே. எனக்கு இயேசுவை பிடிக்கணும்னு சொல்றவங்க எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக குல தெய்வமாக ஏற்றுக்கொள்கிற பாக்கியத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஜெபிக்கிற ஜெப வீரர்களா மாறணும் ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு ஜெப ஆவியை தருவீராக, ஜெபிக்கிற ஜெப ஆவியை தருவீராக, விண்ணப்பங்களின் ஆவியை தருவீராக, மன்றாட்டின் ஆவியை தருவீராக. தன் குடும்ப ஜனங்களுக்காகவும், இரத்த சம்பந்தங்களுக்காகவும், பகுதி ஜனங்களுக்காகவும், பட்டண ஜனங்களுக்காகவும் கதறி அழுகிற ஆத்தும பாரத்தை தருவீராக. விண்ணப்பங்களின் ஆவியை தருவீராக, மன்றாட்டின் ஆவியை தருவீராக. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமா இருக்கத்தக்கதாக மன்றாட்டின் ஆவியை தருவேன் என்று சொல்லுகிறீரப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நான் திறப்பிலின்றி ஜெபிப்பேன் என்று சொல்லுகிற ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ராஜா. நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற குடும்பத்தினருக்காக கதறி அழுந்து ஜெபிக்கிற கூட்டத்தை கொடுங்க ஆண்டவரே. தன் பிள்ளைக்காக மன்றாடுகிற தாயின் உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே. என் பிள்ளை பாதாளத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறதே என்று கண்ணிகளிலே கண்ணீரோடு கூட மன்றாடி என் கர்த்தர் சமூகத்திலே அழுது புரண்டு ஜெபிக்கிற ஆத்தும பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, என் பிள்ளையை நீங்க காப்பாற்றுங்க ஆண்டவரே. பாதாளத்துக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிறதே என்று சொல்லி ஆண்டவரே கதறி அழுகிற தாயின் உள்ளத்தை கொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஜெப வீரர்களுக்கு ஒரு ஆத்துமா பாரத்தை கொடுங்க ஆண்டவரே. என் பிரதான ஆசாரியர் பிதாவுடைய வலது பரிசத்தில் அமர்ந்தே ஆண்டவரே வாக்கு கடங்காத வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட எப்படி பரிதபிக்கிற உள்ளத்துல நீங்க செபிக்கிறீங்கப்பா. எங்களுக்காக நீங்க பரிதபிக்கிற உள்ளத்துல செபிக்கிறதாலதான் இன்னைக்கு நாங்க நிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்க நிக்கிறதோ நிர்மூலமாகாம இருக்கிறதோ நீங்க செபிக்கிற ஜெபம், உங்க கிருபை ஆண்டவரே. அந்த பொல்லாத சாத்தான் திட்டம் தீட்டி எங்களை வீழ்த்த பார்க்கிறார். நாங்கள் ஊழியம் செய்யக்கூடாது என்று நினைக்கிறார். ஆனால் அவருடைய எண்ணங்கள் ஆயுதங்கள் வாய்க்காமல் போக செய்கிறது. நீர் எங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் அல்லவோ. பிரதான ஆசாரியர் எங்களுக்காக இரவும் பகலும் வேண்டுதல் செய்கிறீரப்பா. இந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆல் ஊழியம் நன்றாக நடக்க வேண்டும் என்று பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிற என் பிரதான ஆசாரியருடைய ஜெபம் அல்லவோ.
அதே பரிதபிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. பரிதபிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. பரிதபிக்கிற உள்ளத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஜெப ஆவியில நிரப்புங்க ஆண்டவரே. நிரப்புங்க ராஜா. என் சபையார் அனைவரையப்பா, சபைக்கு வருகிற அனைவரையப்பா நீங்க ஜெப ஆவியில நிரப்புங்கப்பா. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியவர்கள் வரைக்கும் ராஜா ஜெப ஆவியில நிரப்பப்படணும் ராஜா. நான் கடைசி காலத்திலே மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது குமாரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உன் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே. சொன்னீரே கர்த்தாவே. சொன்னீரே கர்த்தாவே. சொன்ன உம்முடைய வார்த்தையை இந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆலயத்திலே மெய் என்று காண்பிப்பீராக. மெய் என்று காண்பிப்பீராக. மெய் என்று காண்பிப்பீராக ராஜா. கடைசி கால அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஊழியக்கார மேலும் ஊழியக்காரி மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. எழுப்புதலின் அக்கினியை ஊற்றுவீராக. ஊற்றுவீராக ராஜா. ஓ ரகபா ஷகபா ரிகபா ரபா ரிகபா ஷிகிரிபா ரபா ரிகபா ரபா ஷகபா ரபா ரபா. அப்பா இந்த எழுப்புதல் போதாது ராஜா. இந்த அக்கினி போதாதப்பா. இன்னும் மணல் மூட்டி எழுப்புங்க ராஜா. ஓ ரகபா ரிகபா ரபா ரிபா கோபா ரபா ரிகபா ரிபாலா ஷிகரபா லிகரபா ரிபாலா ஷகரபா ரபா ஓ ரகபா ரிகபா ரபா. அனைவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் ராஜா. பற்பல பாஷைகளை பேசணும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் ஆண்டவரே ரட்சிக்கப்படாத அனைவரும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கணும் ஆண்டவரே. கர்த்தாவே சபையிலே ஆண்டவரே அப்பப்பிக்குதலிலும் ஜெபத்திலும் அந்யோன்யத்திலும் ஆண்டவரே ஆவியிலே ஜெபிப்பதிலும் உறுதியாய் தரித்திருக்கணும் ராஜா. உறுதியாய் தரித்திருக்கணும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஆண்டவரே எப்படி தகப்பனை சீஷர்கள் விசுவாசிகள் ஒருமனப்பட்டு காரியத்தை நடப்பித்தார்களோ அதே அபிஷேகத்தை எங்கள் சபைகளை நீர் ஊற்றுவீராக. ஊற்றுவீராக. பொல்லாத சபிக்கப்பட்ட சாத்தானின் எண்ணங்கள் தந்திரங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமல் போவதாக. வாய்க்காமல் போவதாக. சபைக்கு ஆத்துமாக்கள் வரவிடாதபடிக்கு தடை செய்கிற பொல்லாத சாத்தானின் தந்திரங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமல் போவதாக. இந்த சபையிலே நாங்கள் கர்த்தராகிய இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஷபா பாபா ரிகபா லரபா ஓ ரிகபா ஷகரபா லரபா. அப்பா நீங்க அப்படி செய்றீங்க ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே குருடர்கள் பார்க்கணும் ஆண்டவரே. செவிடர்கள் கேட்கணும் ஆண்டவரே. முடர்கள் நடக்கணும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்கள் சபையிலே வரும் பொழுது அவர்கள் சுகம் பெற்று திருமணம் ராஜா. சுகம் பெற்று வீடு திருமணம் ஆண்டவரே. அப்பா மனசிலே காயத்துடன் கூட வேதனையுடன் கூட வருகிறவர்கள் ஆண்டவரே அவர்கள் காயங்கள் ஆற்றப்படணும் ஆண்டவரே. அவர்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறணும் ஆண்டவரே. இந்த சபை எழுப்புதலின் சபையாக கடைசி காலத்தில் வல்லமையாய் பயன்படுகிற சபையாக இருக்கணும் ஆண்டவரே. என் கர்த்தருடைய அக்கினி இந்த சபையில எப்பொழுதும் இருக்கணும் ராஜா. சாலமோன் மண்டபத்திலே உலாவின பரிசுத்த ஆவியானவரப்பா இந்த சபையிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீரப்பா. நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீரப்பா. ஷபா பாபா ரபா ரபா. அவர்கள் எப்படிப்பட்ட பேதையாக இருந்தாலும் ஞானியாக்குகிற உம்முடைய வார்த்தை சபையிலே வெளிப்படுவதாக ராஜா. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே. அப்பா இந்த ஜீசஸ் லவ்ஸ் திருச்சபை மலை மேல் இருக்கிற பட்டணமாக அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிற பட்டணமாக இருக்கணும் ஆண்டவரே. உப்பாக என் கர்த்தருக்கு கனிகளை கொடுக்கிற மரமாக இருக்கட்டும் ஐயா. உங்க கரத்திலே கொடுக்கிறோம் ஆண்டவரே. அநேகருக்கு அநேகருக்கு நிழல் கொடுக்கிற ஒரு மரமாக அபிஷேக ஒலிவ மரமாக என் கர்த்தருக்கு பிரியமான ஒரு சபையாக அப்பா இந்த ஜீசஸ் லவ்ஸ் திருச்சபையை நீர் நிரவினதற்காக சோத்ரம் 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 ஆண்டவரே. இந்த உபவாச ஜபத்திலே ஆண்டவரை சபைக்கு வந்தவர்களும் தூரத்தில் இருந்து ஆன்லைனிலே ஆண்டவரை செபிப்பவர்களும் ஒவ்வொருவரும் என் கர்த்தருடைய அன்பை ருசிக்கட்டும். உம்முடைய வல்லமையை ருசிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். கர்த்தரின் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தரின் வாழ்விலே மகத்துவமான காரியங்களை செய்தார். என் உள்ளத்தில் இருந்த கண்ணீர் கவலைகள் அனைத்தையும் எடுத்து போட்டார். என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். என் சஞ்சலத்தை நீக்கினார். என் தவிப்பை நீக்கினார். என் தலையில் நித்திய மகிழ்ச்சியை அமர செய்தார் என்ற சாட்சிகள் எழும்பட்டும் ஆண்டவரே. எழும்பட்டும் ஐயா. எழும்பட்டும் ஆண்டவரே. அப்பா இனி வரும் நாட்களிலே திரளான
ஜனங்கள் சபையிலே வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. திரளான ஜனங்கள் சபையிலே வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு ராஜா, ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட அனைவரும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு சீஷர்களை போல எழும்பி என் கர்த்தருக்கு என்று புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லணும் ராஜா. அப்படிப்பட்ட சீஷர்களின் ஆவியை தகப்பனே ஆண்டவரை சபைக்குள்ள ஊற்றுவீராக, சபையார் மீது ஊற்றுவீராக. சிறு பிள்ளைகள் முதல் நடுத்தர வயதிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் அனைவரும் ஆண்டவரே உமக்கென்று எழுப்பி சொல்லிக்கட்டும் ஆண்டவரே. என் கர்த்தராகிய பரிசுத்த ஆவியினருடைய நாமத்தில் அப்பா ஜெபிக்கிறப்பா. விசேஷமாய் கூட இந்த நாள் நாங்கள் கைப்பிரதியை அச்சிடும்படியாக கர்த்தாவே அட்வான்ஸ் கொடுத்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கைப்பிரதி அச்சிடப்படுகிறது ஆண்டவரே. இன்றைக்கு மாலை ஆண்டவரை கைப்பிரதியை கையில் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் கர்த்தாவே. சுத்தமான காரியங்களை வாய்க்க பண்ணுகிறீர் ஆண்டவரே. கைப்பிரதி அச்சிடும் பொழுது என் கர்த்தருடைய கரம் அந்த அச்சிடுற இடத்துல இருப்பதாக. என் தேவனுடைய பிரசன்னம், என் கர்த்தருடைய பிரசன்னம் அந்த கைப்பிரதியிலே இருப்பதாக ஆண்டவர். அந்த 5000 கைப்பிரதியிலும் ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னத்தை ஊற்றுவீராக. ஒவ்வொரு கைப்பிரதியும் விதையாக விதையாக ஆண்டவரே, ஒவ்வொரு கைப்பிரதியும் விதையாக ராஜா அற்புதங்களை காண செய்வீராக. அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் யாருக்கெல்லாம் கொடுக்கிறோமோ அவர்கள் அனைவரும் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டு கர்த்தாவே தன் சொந்த ரட்சகராக குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. அது கைப்பிரதியிலே நாங்கள் சுகமாக சமாதானமாக சந்தோஷமாக வாழ ஆண்டவரே ஒரு நற்செய்தி என்று நாங்கள் போட்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே படிக்கிறவர்கள், வாங்குகிறவர்கள், கொடுக்கிறவர்கள் எல்லோருக்கும் சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் அள்ளி 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 தருவீராக ராஜா. அப்பா அந்த கல்வாரி சிலுவையில நீ சம்பாதித்து வைத்த சுகத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவீராக ராஜா. நீர் அப்படி செய்ய போகிறீர். உம்முடைய கரம் செய்ய போகிறதப்பா. இந்த கைப்பிரதி ஊழியத்திற்கு தன்னால் என்றதை கொடுத்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கோடா கோடியாய் பெருக செய்வீராக. அவர்கள் கொடுத்ததை பல லட்சங்களாய் அவர்கள் கரத்திலே நீர் திரும்ப விதைப்பீராக. பல லட்சங்களாக நீங்க திரும்ப கொடுப்பீராக. அவர்கள் வீட்டிலே எண்ணெயும் மாவும் குறைவுபடாதபடிக்கு ஆசீர்வாதத்தை காட்டிடுவீராக. ஆசீர்வாத மழையில நனைய செய்வீராக. அவர்கள் சுற்றுப்புறங்களை ஆசீர்வாதமாக்கி ஆசீர்வாத மழையை வர்ஷிக்க பண்ணுவீராக ராஜா. அவர்கள் பூமி ஆண்டவரை மழையை குடிக்கிற ஒரு நல்ல தேசமாக இருக்கணும் ஆண்டவரே. அவர்கள் களஞ்சியங்கள் பூர்வமாய் நிரம்பி வழியணும் ஆண்டவரே. இந்த கைப்பிரதி ஊழியத்திற்கு கொடுத்த ஒவ்வொருவரையும் கோடா கோடியாய் கர்த்தர் பெருக செய்வீராக. களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பி வழி செய்வீராக. அவர்கள் சரீரத்திலே சுகபெறன் ஆரோக்கியத்தை கூட்டி வழங்குவீராக. உங்க கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திர. கர்த்தர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி அதிக செஞ்சு கொடுப்போம். கொடுப்பதும் ஆசீர்வாதம் தான். தேங்க்யூ அப்பா. எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நல்ல நிலமாகிய உங்கள் சமூகத்தில் உங்களை ஆராதித்து நாங்கள் விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, இதை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று, கீழாகாமல் மேலாக்கும் சொன்னீரே. இனிய கடனே வாங்காதபடிக்கு இனிய கடனே வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு என் ஆசீர்வதியும். ஆமே. சந்தோஷமாக கொடுக்கும். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவனே.
உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீர் இல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீர் இல்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. கொடுத்த காணிக்கை ஆசீர்வதிங்க, கொடுத்த கரங்களை ஆயிரம் ஆயிரமா ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே பெருகட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியார் வழிநடத்துதல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென் ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.